வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு 2 முட்டைகளை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்கோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக மசாலா பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி இலையையும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல்லில் வெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் உருகுனதும் நம்ம வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை தோசை கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மெதுவாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். இதே போல் 4 பிரெட் ஸ்லைசஸையும் கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோசைகள் காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்சரை ஆட் பண்ணிவிடுங்க. எக்கு ஓரளவு வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ்டட் ப்ரெட்டை இதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த எக்கு ஓரளவு வெந்ததும் நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்கை அந்த ப்ரெட்லேயே அடங்குற மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுடுங்க. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணினதுனால ரொம்ப கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் அதில் இருக்க எக்கோட டேஸ்ட்டோட செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் உங்கள் வண்ண சமையல்.